Chennai Silks. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்து 36 நாட்களாக காங்கிரஸ் கட்சி காத்திருப்பதாக விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி டிசம்பர் 1ஆம் தேதியே குழு அமைத்து விட்டது. திரு கிரீஷ் வடங்கர் அவர்களுடைய தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் 2 செயலாளர்களும் சேர்த்து 5 குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய டிசம்பர் 3 ஆரம்பித்து இப்போ பிப்ரவரி இன்றைக்கு தேதி 8, ஏறக்குறைய 36 நாட்களாக காத்திருக்கிறது. திமுக எப்பொழுது குழு அமைக்கிறதோ காங்கிரஸ் கட்சி பேச தயாராக இருக்குது. மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் போட்டித் தேர்வுகளுக்காக தயார் செய்து இவ்வளவு நாள் காத்திருந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய நம்பிக்கையும் உடைந்திருக்கும். என்னை பொறுத்த மட்டிலே இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகள் சரியாக நடத்த முடியாத நிலையிலே இப்படிப்பட்ட தேர்வுகளை நடத்துவதற்காக முயற்சிக்கிறவர்கள் மீது யார் மீது இருக்க பொறுப்பு என்பதையும் நிர்ணயிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. புதுச்சேரியில் திமுக அமைத்த குழுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த ஒரு சமூகத்தின் மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. பாமக ஏற்கனவே எடுத்த சோசியல் இன்ஜினியரிங் என்கிற நிலைப்பாட்டால் தான் நாங்கள் 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய முடிவை நேர்ந்தது. அந்த முடிவைத்தான் நான் மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் மேற்கொண்டு கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் கொண்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் புதுச்சேரியிலும் உள்ளது. புதுச்சேரியில் தோழமை கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கமிட்டியை திமுக தான் கடந்த காலத்தில் நியமித்தது. இப்போதும் திமுக நியமிக்கிற அந்த குழுதான் விடுதலை சிறுத்தைகளோடு சில கட்சிகளோடு பேச்சுவார்த்தைக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் முடிவு செய்வோம். புதுச்சேரியில் யார் தலைமை வகிக்கிறார்கள் என்பது புதுச்சேரி சூழலை பொறுத்து அவர்கள் முடிவு செய்வது. ஆனால் எதுவாக இருந்தாலும் இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். ஆகவே அதில் நாங்கள் இணக்கமான முடிவை மேற்கொள்வோம்.